இச்சப்பூர் சினிமாலைக்கு இந்த இப்படி நிமிஷம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து நடந்தது. ஸோ இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெஜார் ஆஃப் த எக்ஸ்கண்டஸ்டன்ஸ் வந்து நேற்று நைட்டு பிளான் பண்ணபடி வந்து சௌந்தர்யாவை வந்து அடிக்க பிளான் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சௌந்தர்யாவை வந்து எந்த விதத்தில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்ஆர்கானிக்காக தான் வெளியே ஒரு சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கு சுத்தமாக ஆர்கானிக்காக ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து கேமராக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின்லையும் சரி சௌந்தர்யாவும் வந்து இவங்க நேற்று டார்கெட்டில் பேசியிருந்தாங்க. இப்போது அவங்க வந்து இப்போது சௌந்தர்யாவை ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் அடிக்க ஆரம்பித்தது வந்து கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து நம்ம இவ்வளோ நாள் ஒரு நான் டாக்ஸிக்காக ஒரு கேம் பார்த்துட்ருந்தோம். இப்போ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக டாக்ஸிக் மாதிரி வந்து மாற்றுற ஒரு கேமாக தான் வந்து இதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வந்து இந்த வீட்டில் டாப் 8ல் இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், விஷால். இவங்க 3 பேருக்கு தான் வந்து அதிக ஓட்டுக்கள் வருது. அதுக்கப்புறமா வந்து எஸ்பெஷலி அவங்க, அதாவது ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேமராக்காக வந்து நடிப்பாங்க, சிம்பத்தி ஓட்டுவாங்க, அவங்க ஆர்கானிக்காகவே இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, மக்கள் கூட இவங்க கேம் விளையாடுறாங்க, அது இதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது வந்து அதே மாதிரி வர்ஷினி வெளியே கூப்பிட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா கிட்ட வந்து உனக்கு நீ இவ்வளோ தூரம் வந்த, எப்படி வந்த அப்படிங்கிறதே எங்களுக்கு இப்போ வரையும் வந்து ஆச்சரியம் தான், உனக்கு வந்து ஆர்கானிக்காக ஒரு விஷயமும் வந்து இல்லை வெளியே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி அவங்கள இன்னும் டவுன் பண்ண பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க டவுனும் வந்து ஆனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் சொல்லும் போது ஆப்வியஸாக அத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி உடைய செய்வாங்க. அந்த மாதிரி உடஞ்சி போயிட்டு சோஃபாவில் ஓரமாக வந்து தலைகீழ படுத்துட்ருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வர்ஷினியும் சாச்சனாவும் கேமரா முன்னாடி வந்து அவங்க பேசின விஷயங்கள் லிட்ரலாக வந்து பயங்கர டார்கெட் இவங்க மேலே அப்படிங்கிறது வந்து வெளிப்பட்டது. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்களே இங்கே பாருங்கள், சௌந்தர்யா வந்து விக்டிம் கார்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை நீங்களே பாருங்கள் அவங்க எப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மக்களே இதை பார்த்து நீங்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சாச்சனாவும் வர்ஷினியும் சொல்கிறாங்க. நாங்கள் அவங்கள டார்கெட் பண்ணல, ஜஸ்ட்டு வெளியில் இருக்கிற ஃபேக்டை சொன்னோம். ஸோ அதை வச்சே இப்போ அவங்க வந்து எப்படி சிம்பத்தி வந்து ட்ரை பண்ணுறாங்க. மக்களே சிம்பத்தி ஓட்டை வந்து நீங்கள் கொடுத்துடாதீங்க அவங்களுக்கு. நாங்கள் இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஆர்கானிக்காக ஒரு சில பேர் இருக்கீங்கள்ல, அவங்களுக்காக சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே கேமரா முன்னாடி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே போய் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக சௌந்தர்யா அங்கே அவங்க பாட்டுக்கு படுத்துட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, சௌந்தர்யா எந்திரிங்க, சௌந்தர்யா தூங்காதீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி நார்மலாக அடிக்கிறாங்க. அப்போது சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, இல்லைடா நான் சும்மா தான் படுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக வந்து சிரிச்சுட்டு அந்த இடத்துல வந்து போகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்குமே உண்மையிலே அவங்க உள்ள ஒரு காம்படிட்டராக வந்து இப்போ எல்லாருமே திங்க் பண்ணனால இப்படி போட்டு அடிக்கிறாங்க. இது யாருக்கு சாதகமாக அமைய போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.